ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 16 திரிபுரன் சம்ஹாரம். விநாயகரை பணிந்து அவரிடம் வரம் பெற்று திரும்பிய பலி விரைவிலேயே பூவுலகம் முழுவதையும் தன் ஆதிக்கத்தில் கீழ் கொணர்ந்து விட்டான். அவன் பராக்கிரமத்தை கண்ட அரசர்கள் பயந்து அவன் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அவன் பாதாள லோகத்திற்கு சென்று வெற்றி முழக்கமிட்டான். அவனை எதிர்த்து போர் புரியக்கூடியவர் இல்லாமல் பாதாள லோகமும் அவனுக்கு பணிந்தது. உலகெங்கும் இருந்த அரக்கர்கள் ஒன்று கூடி அவனை பணிந்து தங்கள் தலைவராக ஏற்றனர். அடுத்து அவன் கவனம் இந்திரன் மீது திரும்பியது. இந்திரனை வென்றுவிட்டால் தேவலோகமும் அவன் வம்சமாகிவிடும். அரக்கர்கள் புடைசூழ பலி இந்திரலோகம் சென்றான். அவன் வருகையை கேட்ட மாத்திரத்திலேயே தேவர்கள் நடுங்கி ஓடி சென்று இந்திரனிடம் முறையிட்டனர். அதே நேரத்தில் பலியினார் அனுப்பப்பட்ட தூதுவர்களும் இந்திரனிடம் வந்தார். தேவராஜா, பூலோகம் பாதாள லோகம் இரண்டையும் வென்று ஏக சக்கராதிபதியாய் விளங்கும் பலி மகாராஜனால் அனுப்பப்பட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் ராஜனும் படைகளும் உமக்காக காத்து கொண்டிருக்கிறார். தாங்கள் வீண் சண்டையை தவிர்த்து அவரது ஆக்கினைக்கு உட்பட்டவராக்கி விடுமாறு தெரிவிக்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறார். இதனால் தங்களுக்கும் இதர தேவர்களுக்கும் நலம் என்பது அவரவர் அபிப்பிராயம். இல்லையேல் தங்களோடு யுத்தம் செய்து தமது ஆதிக்கத்தை நிலைநாட்ட தயாராக இருக்கிறார் என்றார்கள் தூதுவர். தேவராஜனின் கண்கள் சிவந்தன. என்ன வார்த்தை சொல்ல துணிந்தீர்கள்? தேவராஜன் உமது அரசனுக்கு பணிய மாட்டான். யுத்தத்தில் சந்திக்க விருப்பமானால் அதற்கும் நான் தயார் என்பதை உமது அரசனுக்கு தெரிவியுங்கள் என்றான். தூதி சென்ற வீரர்கள் தாங்கள் சென்ற காரியம் தோல்வியுற்றது என்பதையும் தேவேந்திரன் யுத்தத்திற்கு தயார் என அறிவித்ததையும் சொன்னபோது பலி அடங்காத கோபம் கொண்டான். உடனே யுத்தத்திற்கு தயாரானான். தேவேந்திரனும் வஜ்ராயுதத்தை ஏந்தியவனாய் ரதத்தின் மீது ஆரோகணித்து தேவகணங்களுடன் யுத்தத்துக்கு புறப்பட்டான். இரு பக்கத்து படைகளும் மோதின. யானைகள் ஒன்றோடொன்று மோதும் போது அவற்றின் மீதிருந்த வீரர்கள் தூக்கி எறியப்பட்டனர். பாய்ந்து சென்ற குதிரைகளின் குழம்புகள் பட்டு ஒரு சிறு வீரர்கள் சரிந்து வீழ்ந்தனர். அம்புகளால் அறுக்கப்பட்ட தலைகள் பந்து போன்று எழும்பி உருண்டன. ஆயுதங்கள் ஒன்றோடொன்று மோதியதால் ஏற்படும் இடிமுழக்கத்தால் 4 திசைகளும் அதிர்ந்தன. குற்றுயிரும் குலையுயிருமாய் வீழ்ந்தவர்களின் மரண ஓலம் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. அசுரர்களின் கை தளர்ந்து வரும்போது பலி அவர்களிடையே புகுந்து உற்சாகப்படுத்தினான். விநாயகரின் அருட்கடாட்சம் பெற்றிருந்தபடியால் அவனுடைய வீரர்களோடு தேவர்களால் ஈடு கொடுத்து சண்டையிட முடியவில்லை. இதை கண்ட இந்திரன் ஐராவதத்தை அசுரராஜனிடம் சமீபம் செலுத்தி தனது வஜ்ராயுதத்தால் அவன் ஏறியிருந்த குதிரையின் முன்னங்கால்களை ஒடித்தான். பலி தரையில் குதித்து தேவராஜனிடம் வந்து மோதல் தவிர்த்து அவனை மூர்ச்சித்து விழும்படியாக அடித்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்திரனும் எழுந்து பலியை தாக்கினான். இருவரும் ஆயுதங்களை எறிந்துவிட்டு பயங்கரமாக சண்டையிட்டனர். உலகங்களையும் அடிமைப்படுத்தும் வரம் பெற்ற அசுரராஜனின் பராக்கிரமத்திற்கு முன்பு தேவராஜன் சக்தி இழந்தவனானான். மேலும் யுத்தம் செய்வதை விரும்பாது அங்கிருந்து மறைந்து சென்று கைலாயத்துக்கு போய் ஒளிந்து கொண்டான். தேவேந்திரன் விட்டு ஓடிய ஐராவதத்தை பலி கைப்பற்றி அதன் மீது ஆரோகணித்து வெற்றி முழக்கத்தோடு தேவலோகத்தில் நுழைந்தான். பின்னர் அவன் சத்தியலோகத்துக்கு சென்றான். அவன் வருகிறான் என்று கேட்டதுமே பிரம்மதேவனும் நாராயணனும் கற்பக கடவுளின் பரிபூர்ண ஆசி பெற்ற அவ்வருசனனை தங்களால் சமாளிப்பது முடியாது என்பதை உணர்ந்து கைலாசத்துக்கு சென்று விட்டனர். பிரம்மலோகம் வைகுண்டம் ஆகிய இடங்களிலும் பலிக்கு கொஞ்சம் கூட எதிர்ப்பு இல்லை. இவ்வாறு திக்கு விஜயத்திற்கு புறப்பட்ட அசுரராஜன் வெற்றி களிப்போடு பூகுலோகம் திரும்பினான். விநாயகரை ஆராதித்து முன்னர் அவன் வாக்களித்திருந்த 3 கோட்டைகளும் இப்போது தனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். 100 யோஜனை அகலமும் 100 யோஜனை உயரமும் கொண்ட அந்த கோட்டைகளும் ஆகாய மார்க்கமாக வந்து அடைந்தன. மகிழ்ச்சி கடலில் திளைத்த அசுரேந்திரனாகிய பலி கணநாதனை மனதில் தானித்து 3 புத்திரர்களை தோன்றுவித்தான். இரும்பாலாகிய கோட்டைக்கு சுக்லம் என்றும், வெள்ளியாலாகிய கோட்டைக்கு சுபிலம் என்றும், பொன்னாலான கோட்டைக்கு சுவர்த்தி என்னும் பெயரிட்டு வச்சிரதமிஷ்டிரன், பீமகாயன், காளகூடன் என்னும் 3 அவற்றை கொடுத்து ஆட்சி நடத்தி வர செய்தான். மேலும் சண்டன் பிரசண்டன் என்ற 2 தோற்றுவித்து அவர்களிடம் சத்தியலோகத்தையும் வைகுண்டத்தையும் ஒப்படைத்தான். இவ்விதமாக அவன் பராக்கிரமம் பல திசைகளிலும் சென்று எதிரொலிக்க ஆட்சி புரிந்து வரும்போது அவனுக்கு மகிஷி இடத்தில் மதன் என்ற புத்திரன் ஒருவன் பிறந்தான். பலிக்கு பயந்து கைலாயத்தில் சென்று பதுங்கிய தேவர்கள் ஒரு நாள் நாரதரை கண்டு அவரிடம் தங்களது துன்பங்களை முறையிட்டனர். மகரிஷியே, எங்களுக்கு விடுவு காலம் என்பது கிடையாதா? எவ்வளவு காலத்துக்கு இவ்வாறு நாங்கள் ஒளிந்திருப்பது? அசுரராஜனை வெற்றி கொள்ள யாரால் தான் முடியும் என்று வேதனையோடு கேட்டனர். தேவர்களே,
பலி பெற்றிருக்கும் பராக்கிரமம் சாதாரணமானது அல்ல. விநாயக பெருமானை ஆராதித்து அவரது பரிபூர்ண ஆசியை பெற்றுள்ள அவனை நாராயணனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு பாதுகாவலாக அமைந்துள்ள திரிபுரங்களும் அழியப் பெற்றால்தான் அவன் அழிவு காலம் ஆரம்பமாகும். கைலாசபதியான சிவபெருமான் ஒருவரே அவனுக்கு அழிவுக்கு வழி கோலுபவர். அவர் ஒருவரால் தான் அவனை வெல்ல முடியும் என்று விநாயகர் அவருக்கு வரம் தந்திருக்கிறார். அதற்கும் கணநாதனின் அனுகிரகம் இருக்க வேண்டும். அவரை தியானித்து உங்கள் இடர்தீர பிரார்த்தியுங்கள், அப்போதுதான் உங்களுக்கு நல்ல காலம் தோன்றும் என்றார் நாரதர். தேவர்கள் அவரை மறுபடியும் நமஸ்கரித்து, சுவாமி, அப்பெருமானை ஆராதிக்க தாங்களே எங்களுக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று வேண்ட நாரதர் அவர்களுக்கு விநாயகரின் ஏகாட்சர மந்திரத்தை உபதேசித்தார். நாரதரிடமிருந்து மந்திரம் உபதேசம் பெற்ற தேவர்கள் விநாயகரை சிந்தனையில் தியானித்து ஏகாட்சரத்தை ஜபித்தனர். அவர்கள் பக்திக்கு மெச்சி அவர்கள் முன் தோன்றிய விக்னராஜர் தேவர்களை உங்களுக்கு வேண்டுவது என்ன என்று கேட்டார். கோடி சூரிய பிரகாசத்தோடு 4 கைகளோடு காதிலே நவரத்ன குண்டலங்களும் கழுத்திலே ஆபரணங்களும் ஜொலிக்க காட்சி அளித்த தும்பிக்கை விநாயகரை கண்டு தேவர்கள் ஆனந்த பரவசமாகி அவரை சுற்றி வந்து வணங்கினர். பரபிரம்மஸ்வரூபியே, தங்களை கண்டதால் நாங்கள் ஆனந்த சாகரத்தில் மூழ்கியவர்களாகி இருக்கிறோம். எங்கள் பாக்கியமே பாக்கியம். எங்களை வருத்தி வரும் துன்பங்கள் இப்போதே நீங்கிவிட்டதாக உணர்கிறோம் கணாதிபா. அசுரராஜன் பலியின் கொடுமைகளை தாளமாட்டாது நாங்கள் இங்கு வந்து ஒளிந்திருக்கிறோம். தாங்கள் அளித்துள்ள வரத்தின் பலத்தால் மமதை கொண்டு அவன் சகல லோகங்களையும் இம்சைப்படுத்தி வருகிறான். அவனுக்கு வாழ்வு கொடுத்த தாங்கள் தான் தாழ்வும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் அழிவுக்கு ஆவன செய்ய வேண்டும் என்று வேதனை பொங்க வேண்டினர். தேவர்களே, மிகவும் கடுமையான தவத்தை மேற்கொண்டு அவன் இப்பராக்கிரமங்களை பெற்றுள்ளான். பராக்கிரமத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவன் தேவம் மேற்கொண்டதால் அதை தீய வழிகளில் உபயோகித்து தான் மட்டும் அதன் பலன்களை பூர்ணமாக அடைய விரும்புவான் என்று அவன் அழிவுக்கான வழிகளையும் அப்போதே நிர்ணயித்து சொல்லியிருக்கிறேன். கைலாசநாதனே அவன் வெற்றி கொள்ள முடியும். நீங்கள் அனைவரும் அவரை நாடி உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். அதற்கிடையில் பலியின் அழிவுக்கான ஆயுதத்தை நான் தொடங்கி வைக்கிறேன் என்று அருளி மறைந்தார். தேவர்கள் கைலாசபதியிடம் முறையிட சென்ற சமயத்தில் விக்னராஜன் அந்தணரை போன்று வேடம் கொண்டு திரிபுரனான பலியின் அரண்மனைக்கு சென்றார். அந்தணன் ஒருவரன் தன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதை அறிந்த பலி சிங்காசனத்தை விட்டு இறங்கி முன் சென்று அவரை எதிர்கொண்டு அழைத்து வந்து உபசரித்தான். சுவாமி, தாங்கள் என்னை தேடி அரண்மனைக்கு வந்த காரணம் என்ன? 3 லோகங்களையும் என் பராக்கிரமத்தால் வென்று ஒரு குடை கீழ் கொண்டுள்ள என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தாங்கள் சொல்லுங்கள், இந்த கணத்திலேயே உங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி வைக்கிறேன் என்று மமதையோடு சொன்னான். சுரேந்திரா, என் பெயர் கலாதரன். நான் போகாத லோகங்கள் கிடையாது, பார்க்காத இடமில்லை. எங்கே சென்றாலும் உன் புகழ் எதிரொலிக்கிறது. உன் பராக்கிரமத்தை தான் பாராட்டுகிறார்கள். முழுமுதற் கடவுளிடம் உனக்கு நீங்காத பற்றுதல் ஒன்று என கேள்விப்பட்டேன். அவருடைய கிருபா கடாட்சம் உனக்கு கிடைத்திருப்பது என்பதும் தெரியும். எனக்கு ராஜ்யம் வேண்டாம், நாடு நகரம் எதுவும் வேண்டாம். ஒரு சமயம் கைலாசத்தில் மகேஸ்வரரை பார்க்க சென்றிருந்தேன். பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் ஆகம விதிப்படி விநாயகரை ஆராதித்து வருகின்றனர். அவர்களால் ஆராதிக்கப்படும் விநாயக மூர்த்திக்கு சிந்தாமணி விநாயகர் என்று பெயர். அதை பார்த்ததிலிருந்து நாமும் அவரை ஆராதித்து பயன்பெற வேண்டும் என்று ஒரு ஆசை என்னுள் தோன்றியுள்ளது. உலகங்களுக்கும் ஏக சக்கரபதிபதியான விளங்கும் உன்னால் ஆகாத காரியம் எதுவும் கிடையாது. ஆகவே உன்னை அண்டி உன் மூலம் அவ்விநாயகரை பெறலாம் என்று வந்தேன். உன்னால் இச்சிறு உதவியை செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கலாமா என்று கேட்டார் அந்தணர் உருவில் இருந்த விநாயக பெருமான். மமதை பார்வையை மறைக்க அவர் வார்த்தையை கேட்ட திரிபுரன் கலகலவென்று நகைத்தான். சுவாமி, என்னை பற்றி எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்பதாக கூறுகிறீர்கள். என் புகழ் எல்லா திசைகளிலும் பரவியிருப்பதாகவும் கூறுகிறீர்கள். அப்படி இருக்க என் வல்லமையில் தங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் என்றான். சந்தேகம் என்று நான் சொல்லவில்லை திரிபுரா. நீயோ விநாயக பெருமானிடம் அளவற்ற பக்தி பூண்டவன். அப்படி இருக்க பார்வதி பரமேஸ்வரரால் பூஜிக்கப்பட்டவரும் சிந்தாமணி விநாயகரை பற்றி கேள்விப்பட்டு அதை கொண்டு வந்து பின்னர் என்னிடம் கொடுப்பதற்கு மனமில்லாது நீயே வைத்து கொள்ளலாம் அல்லவா? அப்போது என் விருப்பம் நிறைவேறாது போய்விடுமே என்பதை தான் சொல்லி வந்தேன். உன்
பராக்கிரமம் எனக்கு தெரியாதா என்ன? உன்னை தேடி வந்தது எதற்காக? அண்டம் கிடுகிடுக்கும்படி சிரித்த திரிபுரன் சுவாமி, அந்த சந்தேகமே வேண்டான். நான் முகமும் நாராயணனும் என் முகம் எதிர்பாராமலேயே ஓடி ஒளிந்து விட்டனர். இப்போதே சகல தேவர்களும் புடைசூழ சிந்தாமணி விநாயகரை தங்களது பாதத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன். அதுவரை தாங்கள் என் அரண்மனையில் தங்கியிருக்கலாம் என்றான். அதற்கென்ன திரிபுரா, நான் நகரத்தின் சமீபத்தில் தான் இருப்பேன். எவ்வளவு விரைவில் என் கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நிறைவேற்று என்று சொல்லிவிட்டு சென்றார் விநாயகர். உடனே அசுரனும் தன் நாட்களில் சிலரை கைலாசத்துக்கு சென்று சிந்தாமணி விநாயகரை பெற்று வருமாறு அனுப்பினார். கைலாசநாதனை சரணடைந்து தங்கள் துயர் துடைக்குமாறு வேண்டுவதற்காக விநாயகரால் அனுப்பப்பட்ட தேவர்கள் ஈசனின் அருள் கிடைக்க என்ன செய்யலாம் என்று யோசித்து திரிபுரனோடு அவர் யுத்தத்துக்கு செல்ல ரதத்தை உருவாக்குவதில் முனைந்தனர். சந்திரர் இருவரும் திகிரிகளாயினர். ரித்விக்குகள் ரதத்தின் உட்பரப்பாகவும், சமயங்கள் உள்ளிடமாகவும், மாயை ரதத்தின் முகப்பாகவும், பூவுலகம் தட்டாகவும், ஸ்வர்கலோகம் ஆசனமாகவும் மாறின. பர்வதங்கள் மேல்வட்டமாகவும் தூண்களாகவும் நிறுத்தப்பட்டன. தத்துவங்கள் ரதத்தின் மேல்குடமாயின. மேகங்கள் சுற்றுப்பட்டைகளாகவும், புராண சாஸ்திரங்கள் மணிவடாரங்களும், சமுத்திரங்கள் தோரணங்களாகவும் ஆக ஈஸ்வரன் ஏறிச் செல்ல ரதம் கண்கவரும் விதத்தில் உருவாகியது. 4 வேதங்களும் 4 குதிரைகளாயின. உபநிடதங்கள் அவற்றுக்கு ஆபரணங்களாயின. வசுக்கள் அவற்றை ஓட்டி செல்லும் கடிவாளமாகவும், கர்மகாண்டம் ஞானகாண்டம் ஆகிய 2 நுகத்தடியாகவும் ஆயின. பிரம்மன் சாரத்தியாரார். மகாமேரு வில்லாகியது. விஷ்ணு பாணமானார். வாசுகி நான்கயிறாகவும், யமன் வாயு முதலிய தேவதைகள் பற்பல ஆயுதங்களாகவும் மாறினர். ரதத்தை கைலாசத்தில் கொண்டு வந்து நிறுத்தினர் தேவர்கள். மகேஸ்வரா, திரிபுரனால் நாங்கள் படும் துன்பம் கணக்கில்லா அடங்காதவை. அவனை அழிக்க வல்லவர் தாங்கள் ஒருவரே. யுத்தத்திற்கு எழுந்தருள நாங்கள் அனைவரும் அழகிய ரதம் ஒன்றை சமைத்து தங்களுக்கு கொணர்ந்திருக்கிறோம். தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று வேண்டினர். ஈசனும் அவர்களை அன்போடு நோக்கி, தேவர்களே, நீங்கள் இனி வருந்த வேண்டியதில்லை. அசுரன் அறிவு காலம் நெருங்கிவிட்டது என்று ஆறுதல் சொன்னார். அந்த சமயத்தில் திரிபுரரின் தூதுவர்கள் அங்கு வந்து ஈஸ்வரனால் பூஜிக்கப்படும் சிந்தாமணி விநாயகரை பெற்று வருமாறு தங்களை திரிபுரன் அனுப்பிய விவரம் தெரிவித்தார்கள். அதை கேட்ட ஈசனின் உள்ளம் கொதித்தது. அசுரனால் அனுப்பப்பட்ட தூதுவர்களே, உங்கள் ராஜனுக்கு அவ்வளவு ஆணவம் வந்து விட்டதா? எத்தனை துணவி இருந்தால் இவ்வாறு சொல்லி அனுப்பியிருப்பான். திரும்பி சென்று உங்கள் அரசனிடம் அவனுக்கு அழிவு காலம் கிட்டிவிட்டது என்பதை தெரிவியுங்கள் என்றான். தூதுவர்கள் திரும்பிச் சென்று கைலையில் நடந்ததை திரிபுரனிடம் தெரிவித்தனர். அசுரேந்திரா, கொடுக்க முடியாது என்று கண்டிப்பாக தெரிவித்து விட்டார் கைலாசபதி. மேலும் தங்களால் ஓட ஓட விரட்டப்பட்ட தேவர்கள் அங்கு கூடியிருந்தனர் என்றார். திரிபுரன் காரம் செய்தபடி எழுந்திருந்தான். இப்போதே சகல லோகங்களையும் பஸ்மீகரம் செய்து விடுகிறேன் பார். தேவர்களே, உங்களுக்கு முடிவு காலம் வந்துவிட்டதோ? கூண்டோடு அழிந்து போவதற்காகத்தான் நீங்கள் கைலாசத்தில் போய் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள் என்று பலவாறாக கோபத்தில் குமரியவனாய் யுத்தத்துக்கு ஆயுதம் செய்யுமாறு உத்தரவிட்டான். சிவபெருமானும் ஆதி பரம்பொருளாகிய விநாயகரை தியானித்து, சர்வலோக சரண்யா, தங்களால் மிகுதியான வரங்கள் கொடுக்கப்பட்டு அதன் காரணமாக தேவர்களுக்கும் பூலோகவாசிகளுக்கும் இடையூறு செய்து வரும் திரிபுரனின் அழிவு என் மூலம் ஏற்பட வேண்டும் என விதித்திருக்கிறீர்கள். மும்மூர்த்திகளாகிய எங்களை தோற்றுவித்த தாங்களே எனக்கு அந்த சக்தியை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சிவபெருமானின் முகத்திலிருந்து பஞ்ச முகங்களோடு தோன்றிய விநாயகர், மகேஸ்வரா, திரிபுரனை யுத்தத்தில் வென்று வாகை சூட தங்களுக்கு பூர்ண சக்தியை அளித்தோம் என்று அருளினார். தேவர்கள் பூமாரி சொரிந்தனர். தேவதுந்துபதி முழங்கியது. அந்த நாதன் சகல லோகங்களுக்கும் சென்று எதிரொலித்தது. சண்ட பிரசண்டர் இருவரும் தங்கள் தங்கள் சேனைகளுடன் திரிபுரனிடம் வந்து சேர்ந்தனர். திரிபுரங்களை காத்து வருகின்ற வச்சிர தம்ஷ்டர், வீமகாயன், காலகோடம் மூவரும் பெரும் சேனைகளுடன் வந்து கூடினர். கைலாசத்தில் நந்திதேவர் தலைமையில் தேவகணங்கள் யுத்தத்துக்கு தயாராகினர். சங்கநாதம் முழங்க பிரம்மதேவன் சாரதியாக அமர்ந்து குதிரைகளை ஓட்டி செல்ல ஈசன் ரதத்திலேறி புறப்பட்டார். 78,000 கோடி பூத வெள்ள சேனைகள் ஈசனை தொடர்ந்து புறப்பட்டன. 30 முக்கோடி தேவர்களுடன் தேவேந்திரன் ஐராவதத்தின் மீதேறி புறப்பட்டான். மயில் வாகனர் தமது கணங்களுடன் புறப்பட வீரபத்ரர் மற்றொரு ரதத்தில் புறப்பட்டார். சப்த சமுத்திரங்களும் பொங்கி வருவது போல் இருதரப்பு சேனைகளும் சந்தித்து கொண்டன. ஈசனும் விநாயகரை மனதில் தியானித்தவராய் வில்லில்
வில்லில் நாணேற்றி சுண்டினார். அதனால் எழுந்த இடிமுழக்கம் அண்ட சராசரங்களையும் நடுங்க வைத்தது. இடியுண்ட நாகம் போன்று அரக்கப் படை வீரர் தங்களுக்கு மரணம் சமீபித்து விட்டதோ என பயந்து நடுங்கினர். திரிபுரனும் தனது புதல்வர்களும் சேனை தலைவர்களும் புடைசூழ வந்து சேர்ந்தான். பிரளயம் வந்து விட்டதோ என சந்தேகிக்கும்படி பயங்கரமாக யுத்தம் தொடங்கியது. அசுரர்கள் பற்பல வகையான ஆயுதங்களால் பாய்ந்து வந்து போரிட்டனர். ஆகாயத்திலேயே எழும்பிய தூசுகள் மேக கூட்டங்களைப் போன்று பறந்து படிந்தன. மாயையின் வல்லவராக இருந்த அசுர தலைவர்கள் பற்பல உருவங்களை எடுத்து தேவர்களும் போரிட்டனர். பரமேஸ்வரன் இருக்கிறார் என்ற தைரியத்தில் இந்திராதி தேவர்களும் அசுரர்களை எடுத்து கடுமையாக போரிட்டனர். திரிபுரன் தான் பெற்ற வரத்தின் மூலமாக திரிபுரங்களையும் அப்படியே எழுப்பி தேவர்களின் மீது வந்து இறங்குமாறு செய்தான். அதனடியில் சிக்கிக்கொண்ட தேவகணங்கள் கூண்டோடு அழிந்தன. 8 திசைகளும் அதிர்ந்தன. ஈசனும் தேரை நடத்தி செல்லுமாறு பிரம்மதேவனுக்கு உத்தரவிட்டு திரிபுரனை நேருக்கு நேர் சந்தித்தார். ஈசனும் உக்கிரத்தின் முன்பு நிற்க மாட்டாமல் மாயையை கொண்டு பலவிதமாக உருவெடுத்தான் திரிபுரன். ஈசனும் அவனை தொடர்ந்து சென்று மாயையை அகற்றி அவனோடு போரிட்டார். யுத்தம் நீடித்தது. ஒருவருக்கொருவர் சளைக்காது போரிட்டனர். வெற்றி தோல்வியின்றி இவ்விதம் போர் நீடிப்பதைக் கண்டு தேவர்கள் கலங்கினர். கைலாசபதி அவசியம் அவனை அழித்து விடுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த தேவர்களுக்கு இப்போது சிறிது அச்சம் தோன்றியது. உமாதேவியை பிரார்த்தித்தனர். தேவியும் நாதனிடம் தேவர்களின் அச்சத்தை எடுத்து சொல்ல ஈசன் சிரித்தபடி, தேவி, திரிபுரனின் பராக்கிரமம் நன்கு வெளிக்கப்பட வேண்டும் என்றே இத்தனை நேரம் அவனுக்கு ஈடு கொடுத்து வந்தேன். விரைவில் அவன் அழிந்து விடுவான் என்றார். பின்னர் தமது அஸ்திரங்களும் திரிபுரத்தையும் அழித்து அதன் தலைவர்களான திரிபுரனின் 3 புத்திரர்களையும் வதம் செய்தார். அடுத்து விக்ன விநாயகரை மனத்தில் தியானித்து சூலாயுதத்தை எடுத்து விட்டார். இமைக்கும் நேரத்தில் திரிபுரன் அதன் தீஜ்வாலையில் எரிந்து சாம்பலானான். அவன் உடலிலிருந்து எழுந்த ஆன்மா ஈசனை அடைந்து அவரது ஜோதியில் கலந்தது. எங்கும் ஒரே கோலாகலம். தேவர்கள் பூமாரி பெய்தனர். துந்துமி முழங்கியது. இந்திராதி தேவர்கள் ஈசனை அடிபணிந்து பலவாறாக துதித்தனர். எஞ்சியுள்ள அசுரர்களை தேவகணங்கள் துரத்திச் சென்று அழித்தனர். அசுரர்களால் அழிக்கப்பட்ட தேவகணங்களை ஈசன் எழுப்ப அனைவரும் சந்தோஷத்தால் ஆரவாரம் செய்து அவரது திருவடிகளில் பணித்து ஆசி வேண்டினர்.